பேசலாங்க. கஷ்டத்தின் மத்தியில் யாரை தேடி ஓடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? வாழ்க்கையே இருட்டலாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்னை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் யாராவது என்னை தப்பாக நினச்சிருவாங்களோ, இல்லை யாராவது என்னை கேவலமாக நினச்சிருவாங்களோ, மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, நான் எங்கே போய் ஆறுதல் தேடுவேன், என் வாழ்க்கையை மாற்ற யாரால முடியும் அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. வசனத்தின்படி இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தல் 21:5 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வார்த்தையின்படி ஏசப்பா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குவார். நீங்கள் எந்தெந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயத்தினால நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் ஏசப்பா இன்னைக்கு மாற்ற போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாக ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள் இனி வரும் நாட்களில் கொஞ்சத்தில் இல்லை அநேகத்தின் மேலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைக்க போகிறாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம கர்த்தரிடத்துல நம்மளை தாழ்த்தணும். மனுஷன் இடத்துல முதல்ல கர்த்தரிடத்துல தாழ்த்தணும், ரெண்டாவது மனுஷன் இடத்துல. நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம்னு உலகத்தார் சொல்லுவாங்க. உண்மைதாங்க. ஏசப்பாவும் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. எவன் தன்னை தாழ்த்துக்கிறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான்னு வசனம் சொல்லுகிறபடி நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் இந்த புது காரியத்தை, இந்த சகலத்தையும் புதிதாக்குற அந்த மகிமையை நம்ம வாழ்க்கையில செஞ்சு முடிப்பாருங்க. நீங்க சோர்ந்து போகாதீங்க. என்ன போல நீங்களும் சோர்ந்து போய் இருந்திருந்தீங்கன்னா, நான் சோர்ந்து போயிருந்தப்போ என் ஏசப்பா எனக்கு இப்படி தான் பலன் கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கன்னா, என்னை போல நீங்களும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுறாரு. மனம் தைரியமா இருங்க. மிகுந்த சந்தோஷத்தோட, ஆனந்தத்தோட, தைரியத்தோட, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட அவரை தொழுது கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. முதல்ல அவரை தேடுங்க, பின்னாடி இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புது காரியத்தை செய்ய போறதுக்காக ஏசப்பாவை நான் மகிமைப்படுத்துறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கன்னா உங்க வாழ்க்கையில அது நடக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.